Hello everyone, நான் Kadambari Murugan. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து யோகா ரிலேட்டட் டாபிக் அண்ட் யோகா தியரி ரிலேட்டட் டாபிக். ஸோ இன்னைக்கு நம்ம பிராணாயாமாலாம் பார்க்க போகிறது இல்லை, பட் பிராணாயாமாவோட தியரி கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பிராணாயாமா பண்ணுறோம் இல்லையா, அது வந்து நம்ம பிராணாமய கோஷா, இந்த கோஷாஸ் வீடியோஸ் ஒன்று போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து நான் 5 விதமான கோஷாஸ், தட் இஸ் 5 ஷீட்ஸ் ஆர் லேயர்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடியை பற்றி பேசியிருப்பேன். இப்போ இதில் வந்து நம்ம பிராணாமய கோஷாவில் இருக்கிற பிராணாஸை பற்றி பேச போகிறோம். பிராணானா எனர்ஜி. எந்த எனர்ஜின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து வைட்டல் எனர்ஜி. நம்மளுக்கு இந்த பாடியை இயக்கிறதுக்கு உண்டான எனர்ஜி வந்து பிராணா தான். ஸோ இப்போ இந்த பிராணாவை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்ம பிராணாயாமா அப்படின்னு சொல்கிறோம். பிராணானா வைட்டல் எனர்ஜி, யமா ஆர் அயமான வந்து டு கண்ட்ரோல் ஆர் வித்ஹோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன ஆகுது, பிராணாயாமா. ஸோ பிராணாயாமானா டு கண்ட்ரோல் யுவர் எனர்ஜி. இந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணாதான் நம்மளுக்கு சஸ்டெயின்டு எனர்ஜி கிடைக்கும், ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து அந்த எனர்ஜியை யூஸ் பண்ண முடியும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம பிராணாயாமா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இங்கே வந்து நம்ம பஞ்ச பிரானாஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் பஞ்ச பிரானாஸ் மட்டும் இல்லை, உப பிரானாஸ் ஒரு 5 இருக்குது, தட் இஸ் மைனர் பிரானாஸ் ஒரு 5 இருக்குது. இந்த ரெண்டுத்தை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆஸ் ஐ செட் பிராணானா எனர்ஜி. இந்த 5 மேஜர் எனர்ஜி எங்கெங்கெல்லாம் இது வந்து ஆக்டிவ், எந்த ரீஜனெல்லாம் இது கவர்ன் பண்ணுது, அண்ட் வந்து இது வந்து இந்த கவர்ன் பண்ணதுன்னா கரெக்டாக வேலை செஞ்சால் தானே நம்மளுக்கு வந்து நம்மளோட உடம்பு கரெக்டாக வேலை செய்யும் இல்லையா. ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 5 மேஜர் பிராணாஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த 5 மேஜர் பிராணா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிராணானே ஒரு மேஜர் பிராணால பிராணானே ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சமானா, அப்புறம் அப்பானா, அப்புறம் வந்து உடானா அண்ட் வியானா. ஸோ இது வந்து 5 மேஜர் பிராணாஸ். இப்போ அந்த 5 மேஜர் பிராணாவோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன எனர்ஜியை தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிராணா வந்து தொராசிக் ரீஜன்லேருந்து டயஃப்ரம் ரீஜனில் இருக்கிற எல்லா உள்ளுறுப்புகள் அண்ட் மசில்ஸ், டெண்டோ, அங்கே இருக்கிற மசில்ஸ், அங்கே இருக்கிற நர்வ்ஸ், அங்கே இருக்கிற நம்மளோட லங்ஸு, ஹார்ட்டு, இதோட ஃபங்க்ஷனுக்கு எனர்ஜி தர விஷயம் வந்து இந்த பிராணா தான். ஸோ இதை தான் நான் வந்து சொல்ல வரேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன, ரெஸ்பிரேஷனில் ப்ரீதின், தட் இஸ் நம்ம இன்ஹலேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது பிராணா. இப்போ அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பானாவோட வேலை. அப்பானா ஃபஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தொப்புள்லேருந்து ஜெனிட்டல்ஸ் வரைக்கும். ஜெனிட்டல்ஸ், உங்களோட எஸ்கிரேட்டரி சிஸ்டம் ஃபுல்லாக, லார்ஜ் இன்டெஸ்டைன், அங்கே இருக்கிற கிட்னி, அங்கே இருக்கிற ஜெனிட்டல் ரீஜன், இது எல்லாத்துக்கும் எனர்ஜி தர்றது வந்து அப்பானா தான். அப்பானாவோட வேலை வந்து எக்ஸ்பெல்ஷன், தட் இஸ் எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸ் தான் அப்பானாவோட வேலை. அண்ட் அது மட்டும் இல்லை, பிராணா வந்து எப்படி நம்ம வந்து ப்ரீத் இன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ, அப்பானா ப்ரீத் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ரீஜன் இருக்குது, அதை பற்றி நம்ம விட்டுட்டோம் முதல்ல. ஸோ அதை பற்றி சொல்கிறேன். அது எங்கன்னா உங்களோட டயஃப்ரம்லேருந்து தொப்புள் வரைக்கும் இருக்கிற ரீஜன். ஸோ இந்த ரீஜன் சொல்லலாம், ஓகேங்களா. இந்த ரீஜன்னா என்ன, வயர்கிட்ட இருக்கிற ரீஜன். ஸோ இது வந்து என்னென்னா சமானான்னு சொல்லுவாங்க. இது வந்து கம்ப்ளீட் அசமிலேஷன், நம்மளோட பாடியில் இருக்கிற நம்ம சாப்பிட்ட சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணி, அந்த டைஜஸ்ட் பண்ண சாப்பாடு நம்மளோட உடம்புல எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த சமானா ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது மட்டும் இல்லை, இது இங்கே இருக்கிற என்னென்ன இருக்குது, நம்மளுக்கு பேங்க்ரியாஸ் இருக்குது, லிவர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தோட செக்ரேஷன், இது எல்லாத்தோட வேலைகளையும் அதுக்கெல்லாம் தர வேண்டிய எனர்ஜியை தர்றது சமானா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா உடானா வந்து என்னென்னா கைகள், கால்கள், உங்களோட நெக்குலேருந்து தலை, ரைட், இந்த ரீஜன் இதை வந்து கவர்ன் பண்ணுறது இந்த கண்கள், காதுகள், தட் இஸ் சென்சரி ஆர்கான்ஸை ஆக்டிவேட் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி வச்சுக்கிறது வந்து உடானா தான். அது மட்டும் இல்லை, கைகள் மூவ் ஆகிறது இதெல்லாமும் உடானா தான் பண்ணுது. அடுத்தது வியானா வந்து ஃபுல் மூமெண்ட், மொத்த பாடியோட மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது வியானா தான். கண்ட்ரோல் பண்ணதுங்கிறது எனர்ஜி கொடுக்கறது, மூமெண்ட்ஸுக்கு தர எனர்ஜி வந்து வியானா தான்.
ஸோ இந்த வியானா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிசர்வ் மாதிரி வச்சுக்கும். இதுக்கு வந்து எனர்ஜி நிறைய ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வேறு ஏதாவது ஒரு பிராணாக்கு எனர்ஜி தேவைப்பட்டால் இது கொஞ்சம் தரும். பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மூமெண்ட்ஸ் அண்ட் அந்த டவுன்வர்ட் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறது வந்து வியானா தான். இது வந்து த்ரூ அவுட் த பாடி ப்ரிவேலாக இருக்கும். இதுதான் 5 மேஜர் பிரானாஸ். ஸோ இப்போ உப பிரானாஸ் இருக்குது. உப பிரானாஸ்னால் வந்து ஒரு மைனர் பிரானாஸ் 5 இருக்குது. இந்த மைனர் பிரானாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாகா, கூர்மா, கிருகாலா, தேவதத்தா, தனஞ்சயா. ஐ நோ திஸ் இஸ் சான்ஸ்கிரிட் நேம் தான், பட் இது வந்து இப்படி தான். இதெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட் நேம் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து யோகா லாங்குவேஜ்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ வந்து நாகாவோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சிருக்கு, அதுக்குன்னு ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா, அந்த பர்பிங், தட் இஸ் ஏப்பம் விடுறது, அப்புறம் வந்து நம்மளுக்கு விற்கும் தெரியுமா, இந்த வேலைக்கான எனர்ஜியை தரது நாகா. நெக்ஸ்ட் வந்து கூர்மா. இப்போ நான் அடிக்கடி கண் சிமிட்டுறேன் இல்லையா, ஸோ இந்த கண் சிமிட்டுறதை ரெகுலேட் பண்ணுறதும் ஆக்டிவேட் பண்ணுறதும் கூர்மா தான். நெக்ஸ்ட்டு கிரிகாரா என்ன பண்ண போகுது, ஹங்கர், தர்ஸ்ட், பசி, தாகம், இதெல்லாத்தையும் வந்து ஒரு மனுஷனுக்கு சொல்கிறது, அதுக்குண்டான எனர்ஜியை தர்றது கூர்மா. கிரிகாரா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா தேவதத்தா வந்து என்னென்னா நம்மளுக்கு தூக்கம் வரணும், எல்லா மனுஷனுக்கும் தூக்கம் வரணும். அந்த தூக்கம் வர்றதுக்கு ஒரு எனர்ஜி தேவை, அந்த எனர்ஜியை தர்றது தேவதத்தா. அதுக்கு அடுத்தது தனஞ்சயாங்கிறது இட் இஸ் லைக் நம்ம வந்து பாடியை வந்து த்ரூ அவுட் நம்ம உடம்புல வந்து எல்லா செல்ஸ் அண்ட் எல்லாமே செத்து போயிடுச்சு, தட் இஸ் வி ஆர் டெட் அப்படின்னு ஒருத்தரை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீகம்போசிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. இந்த தனஞ்சயா வெளியில் போனதுக்கப்புறம் தான் அந்த டீகம்போசிங் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை மாதிரி இந்த பிரானாஸ் வந்து இந்த எனர்ஜியஸ்க்கெல்லாம் ஒரு பேர் கொடுத்து நம்மளுக்கு வந்து இப்போ இல்லை, பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த எனர்ஜி எல்லாம் தான் நம்மளுக்கு தேவை. இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வாழ முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு அழகாக நிறைய டெக்ஸ்டில் இருக்குது. ஸோ யோகிக் டெக்ஸ்டில் இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யோகா ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.